காமதேனு பால் கறந்தாளோ, அதில் கன்னிமங்கை தேன் கலந்தாளோ, அதை நடக்க விட்டாளோ, என்னை மிதக்க விட்டாளோ. ஐயோ, ஒரு ரூமுக்குள்ள போனதும் பட்டுன்னு கதவு மூடி தாப்பா போட்டுக்கிட்டா. இந்த காலத்துல இப்படி ஒரு மக்க பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டே கன்னத்துல கழுத்துல எங்க பார்த்தாலும் முத்தம் கொடுத்தா. நான் பயந்து அவளை தள்ளிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். வருவாய் என நான் தனிமையில் நின்றேன். வந்தது வந்தாய், துணையுடன் வந்தாய், துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய். தூயவளே நீ வாழ்க, 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 எங்கிருந்தாலும் வாழ்க. எனக்கு என்னமோ ஏஎல் ராகவன் சார் ஞாபகம் வந்துச்சு. இந்த பாட்டெலாம் ரொம்ப சின்ன வயசில் கேட்டு உருகிய பாடல். இந்த பாட்டு நானும் என்னால் முடிஞ்சது ஞாபகமாக பாடுறேன், அதான் சந்தோஷம். ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும், இருண்ட வீட்டில் ஒளி தர வேண்டும். போற்றும் கணவன் உயிர் பெற வேண்டும். பொன்மகளே நீ வாழ்க, வாழ்க, வாழ்க. பாலா, நீங்க இருக்கீங்களே, அப்படி தலையாட்டி ரசிச்சுன்னா இருக்கிறோம். கான்சன்ட்ரேஷனே போகுது. நன்றி. ஒரு தத்துவம் சொல்றாரு பாருங்க கவிஞர். தாசியின் மார்பிலும் தவுள் கொண்ட தோலிலும் தழும்புதான் மிச்சமாகும். சந்நியாசி பையிலும் சாவுண்ட மெய்யிலும் சாம்பல் தான் மீதமாகும். பாசத்து நெஞ்சிலும் பழக்கத்து நட்பிலும் படும்பாடு கோடியாகும். ஒரு பழமொழியை சொல்றார் பாருங்க. பல்லோர்க்கும் நல்லவன் பொல்லாதவன் என்னும் பழம்பாடல் வாழும் உலகில். எப்படி இருப்பாரு? பல்லோர்க்கும் நல்லவன் பொல்லாதவன் என்னும் பழம்பாடல் வாழும் உலகில் மாசற்ற பொன்னோடும் வைரமும் மணிகளும் மார்பாட வாழும் சிலையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாலாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே. அழகா இருப்பார். இந்த வாத்சல்யம் வேணும். இந்த இறைவனை தேடும் வரைக்கும் அவன் கண்ணில் தென்பட போவதில்லை. எங்கோ இருக்கும் இறைவா என்னை காப்பாற்றினா என்னைக்கு வந்து காப்பாற்றுறது. இங்கே இருக்கும் இறைவன் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஓ காட், இஃப் தேர் இஸ் அ காட், ப்ளீஸ் சேவ் மை சோல் இஃப் தேர் இஸ் அ சோல். அப்படி இருக்கக்கூடாது இந்த பிரேயர். பாரதியார் மாதிரி இருக்கணும். உன்னை சில வரங்கள் கேட்டேன், இவை நேரே இன்று எனக்கு தருவாய். என் முன்னை தீய வினை பயன்கள் இனி மூளாது அழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி என ஏதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் கடவாய். யுவர் obliged. எப்போ அதான் அப்படி வச்சிருப்பான். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பாவ மன்னிப்பு. விஸ்வநாத ராமூர்த்தி ஐயா இசையமைப்பில் டிஎம்எஸ் பாடியிருப்பார். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார்ங்கிற ஒரு பாட்டு. காந்தி இன்னைக்கு காலையில் தான் அப்பாவுடைய இந்த கவிதைகள் எடுத்து பார்க்கும்போது இந்த பாட்டுக்கு ஒரு முன்னுரை வச்ச மாதிரி ஒரு 4 வரி இருக்கு. அதில் அப்பாவுடைய கவிதைகள் சொல்றேன் கேளுங்களேன். வேதம், கீதை, விலங்கு, உபநிடதம். இன்னும் ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்குறாரு பாருங்க. வேதம் விளங்காது நமக்கு டக்குன்னு, உபநிஷதம் விளங்கும். ஏன்னா அது ஒரு கான்வர்சேஷன், கேள்வி பதில். வேதம், கீதை, விலங்கு, உபநிடதம், ஆதி திருக்குறள், அற்புத கம்பன், எத்தனை கற்றும் ஏறி இறங்கியும் தன்னை பற்றி தனி ஆராய்ச்சி நடத்தி கொள்பவன் நல்வினை அடைவான். என்ன படிக்கலாம், உள்ள should figure out who you are. அது தெரியணும். Between what you think you are and what others think you are, figure out who exactly you are. அதுதான் சொல்றார். எத்தனை கற்றும் ஏறி இறங்கியும் தன்னை பற்றி தனி ஆராய்ச்சி நடத்தி கொள்பவன் நல்வினை அடைவான். என்னை பற்றி யான் எண்ணிடும் காலை. எப்படி முடிகிறார் இங்கே, யூகிக்கவே முடியாது. என்னை பற்றி நான் எண்ணிடும் காலை சிரிப்பும் அழுகையும் சேர்ந்தே பிறக்கும். சரியா இருக்கா இந்த பாட்டுக்கு? அப்பாவே சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரி
சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். கரெக்டா நீங்க நிறுத்துன இடத்துல பாடுனேனா? இல்ல கொஞ்சம் முன்னாடியே ஹலோ, பாடுனீங்களா? நீதான் ப்ரோக்ராமே. பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும். பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும். உறவை எண்ணி சிரிக்கின்றேன், உரிமையில்லாமல் அழுகின்றேன். சிலர் அழுவா சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். இது கவனிங்க. நீங்க இப்ப கை தட்டிட்டீங்க. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், திரும்ப அதே வரிகளை அவர் பாடுவாரு. அப்ப என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது கருணை இல்லாதவன் நெஞ்சில் எப்படி கடவுள் இருப்பான்? ஏன்னா இப்போ மரம் எதனால பத்தி எரியுது அப்படின்னா, அதுல தீயினுடைய தன்மை இருக்கிறதுனால அது பிகம் காம்பஸ்டிபிள், எரியுது. அது மாதிரி கடவுள் இருக்கணும்னா கடவுளுடைய தன்மை நமக்கு இருக்கணும். யூ ஷுட் இன்வோக் தட் கம்பேஷன், அது இருக்கணும். கம்பர் சொல்வார் அக்கா, அரக்கருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அரக்கர்னா நம்ம பார்க்குற மாதிரிலாம் இல்லை. இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர். அரக்கர் என்று உணர் சிலர் இருக்காங்க. அறத்தின் நீங்கினார், தர்மத்தை விட்டு விலகி இருக்கான். இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர், அரக்கர் என்று உணர் சிலர், அறத்தின் நீங்கினார். கருணை பொங்கும் உள்ளம். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். ஒன் செகண்ட், அந்த லைன் மட்டும் ஒன் ஒரு டேக் எடுத்துக்கலாம். வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். அந்த சிரிப்பால் இந்த அழுகையை நம்ம கடக்கணும். அதுதான் எப்பவும் அந்த இதுவா. ஏமா ஜிலி ஜிலின்னு ஒரு பாட்டு பாடுப்பா நீ, ஒரு நீயும் தத்துவமும். கண்ணதாசன் ஐயா பாடல்கள்னாலே எனக்கு தத்துவமும் சோக பாடல்கள் தான் என் மைண்டில் ஜாஸ்தி இருந்தது. நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. அது கூட எல்லாருக்கும் அப்படிதான். ஒன்று தெரிஞ்சுக்கோ, பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும், ஏன் வசந்த், பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும் இன்று தொட்டு தடவினால் தழும்பெல்லாம் இனிக்கும். அப்படி இருக்கணும். அது போச்சு, ஜாலியாக இருக்கணும். நம்முடைய அறியாமையை காட்டிலும் நமக்கு தெம்பு தரக்கூடிய விஷயம் இருக்க முடியுமா? வா ஜம்முன்னு ஒரு பாட்டு, ஜி.கே. வெங்கடேஷ் இசையமைப்பில் 1970 எழுதின பாட்டு தான். ஆமா. தொழுவதின் தென்றலும் மலர்களும். தேரில் ஏறி தேவதை வந்து இங்கு நீரில் ஆடும் என்னுடன் நின்று. தேரில் ஏறி தேவதை வந்து இங்கு நீரில் ஆடும் என்னுடன் நின்று.
உடல் தேய்த்து விட்டாளோ முகம் பார்த்து விட்டாளோ உடல் தேய்த்து விட்டாளோ முகம் பார்த்து விட்டாளோ என்று சித்திர முத்தங்கள் சிந்திய ரத்தினம் யாரோ அவள் யாரோ தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ பனியில் வந்த துளிகளோ கனிகளோ காமதேனு பால் கறந்தாளோ அதில் கன்னி மங்கை தேன் கலந்தாளோ காமதேனு பால் கறந்தாளோ அதில் கன்னி மங்கை தேன் கலந்தாளோ அதை நடக்க விட்டாளோ என்னை மிதக்க விட்டாளோ அதை நடக்க விட்டாளோ என்னை மிதக்க விட்டாளோ இளம் சிட்டு முகம் கொண்ட பொட்டு குல மகள் யாரோ அவள் யாரோ ரொம்ப பிடிச்ச பாட்டு. தெரியுது. கிமு ஏதோ ஒரு நூற்றாண்டுக்கு போயிட்டே நீ. அதாவது ரவிச்சந்திரன் சார் வந்து அந்த அந்த படத்தில் அவ்வளோ ரொம்ப க்யூட்டாக இருப்பார். எஸ்பிபி அண்ணாவுடைய ஆரம்பகால பாடல்கள். ரவிச்சந்திரன் வீட்டுக்கு ஒன்று யார் கூட்டிட்டு போனது? இவர் தான். பாத்தியடா, கரெக்டாக சொன்னேன்னா? ஸ்ரீதர். ஸ்ரீதர் தான் கூட்டிட்டு. இப்போ இவருடைய குரலை பத்தி நல்ல ஞாபக சக்தி. ஒன்றில் இப்பதான் கேட்டேன். பூபதி வந்து குரலின் அரசன் அப்படின்னு ஒரு டைட்டிலே கொடுத்துட்டார். என் மனைவி வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் உனக்கு சொன்னாங்க. அவங்களால வர முடியல, கால் ஃப்ராக்சர் ஆனதுனால வர முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணி அருமையாக ஒன்று சொன்னாங்க. ஒரு பெண்ணிடம் எப்படி கண்ணியமாக பழக வேண்டும் என்பதை சுரேந்திரனுடைய குரல் எனக்கு சுட்டி காட்டியது. ஐ திங்க் இட்ஸ் கிரேட் காம்ப்ளிமெண்ட் நினைக்கிறேன். இன்னைக்கு வரக்கூடிய நம்ம இந்த சோகால்டு ஹீரோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுகிற பாஷையை கேட்கும்போது எனக்கு வெறுப்பாக தான் இருக்குது. அதில் வந்து எனக்கு எந்த ஒளியும் மரம் இல்லை. நோ ஆக்ஸ் டு கிரைண்ட். சரியில்லை ஒரு அப்படியே பேசுறது ஒரு பெண்ணிட்ட. நம்ம என்ன பரம்பரையில் வந்தோம்? காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும்ன்ற பாரதி பரம்பரையில் வந்தோம். அதனால ஐ திங்க் மை ஒய்ஃப் பேட் ஹிம் தி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஒரு பெண்ணிட்ட எப்படி கோடி நன்றிகள் அவருடைய சுரேந்தருடைய குரல் கற்று தந்தது அப்படின்னா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இன்னும் ரசித்திருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய சில பேர் வர முடியல, ஊரில் இல்லை. நம்ம சாக்லேட் கிருஷ்ணா, ரவிசங்கர், அவங்க மனைவி சுஜாதா, நம்ம கவிதாலயா கிருஷ்ணன், இன்னும் சில பேரால் வர முடியல. ஆனால் நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருந்தும் கேவிஎஸ் சார் இன்னைக்கு வந்திருக்காரு. வாராது போல வந்த மாமணியா வசந்த் சார் வந்திருக்காரு. கிரேட் டைரக்டர் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மயிலாப்பூரை தாண்டி வராத எங்க அக்கா வந்து இன்னைக்கு சபதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு காந்தி அண்ணாதிரியும் ஒன்னா முன்வரிசையும் வரவே மாட்டாங்க. எங்கேயோ மாயமா பின்னால் எங்கேயோ இருப்பாங்க, ஓரமா இருப்பாங்க. இந்த மாதிரி வந்திருக்காங்க. இன்னைக்கு நல்ல என் கைக்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். அப்பப்போ நான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாக்கியம் எனக்கு. ஆமாம், எப்போ நடு சென்டர்லேயே உட்காந்துருக்கிற இளங்கோ குமணன் வந்து இன்னைக்கு தான் முதல் முறையா ஃப்ரண்ட்ல நடு சென்டருக்கு வந்துட்டு. ஒன்றும் இல்லை, நடு சென்டர்னு அவருடைய ஓடிடி சீரியல் இன்னைக்கு வந்திருக்கா. இன்னைக்கா ஆரம்பம்? அருமை. நேற்றுலேருந்து ஆரம்பம். அதில் ஹீரோவுக்கு அப்பாவாக ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் கதை மாதிரி ஒரு ஹீரோ ஆகக்கூடும், தெரியாது. ஓகே, இந்த மாதிரி அவருடைய இந்த பயணம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாம் வாயார மனதார் அவரை வாழ்த்துவோமாக. இன்னொரு பாட்டு பாடுறீங்க? இல்லை, பாடணுமா பேசணுமா? பாடு. ரெண்டும் பண்ணு, அது ஈஸி இல்லை எனக்கு. ரெண்டும். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேம்மா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ரொம்ப பேருக்கு ரீச் ஆகாத ஒரு ப்ரொஃபஷன் அது.
ஜனங்களுக்கு அவ்வளவா தெரியாத ஒரு ஒரு பின்னணி பாடகராக இருந்தால், அவர் பாடிய பாடல் வரும்பொழுது ரேடியோல அந்த பெயரோடு வரும். ம். அவங்க பாடினவங்களுடைய பெயரோடு வரும். இப்ப நடிக்கிற ஒரு நடிகருக்கு குரல் வளம் குறைவாக இருந்தால், அதுக்கு நம்ம குரல் கொடுத்து சிறப்பான ஒரு நிலையை அந்த அந்த காட்சிகள் பெறும்பொழுது, என்னதான் இருந்தாலும் பேசின ஆர்டிஸ்ட் ஞாபகம் வராது. ஒருவேளை என் ஞாபகம் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு வரலாம். ஒரு எங்க போனாலும் இதே டயலாக ஒரு 35 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். வசந்த் சாருக்கு தெரியும். இல்லை, ஒரு விஷயம் சொல்கிறேன் சுரேந்தர். இப்போ நீ குரல் கொடுத்துருக்குற படங்கள் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கேன். அந்த நீ யாருக்கு குரல் கொடுத்தியோ அந்த நடிகர்களையும் பார்க்குறோம்ல, இங்கே அப்படி வராது இந்த குரல் இவங்களுக்கு அப்படின்னு தோணி போயிடுது. அப்போ யார் இது பேசுனது? இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. ஆமாம். அவருக்கே ரசிகைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகர்கிட்ட போய் பேசும்போது, இல்லை இந்த குரல் நாங்கள் படத்தில் கேட்ட அப்படிங்க. அந்த மாதிரி ஒரு அது ஒரு சொல்லியிருக்காரு. எனக்கு வேற ஒருத்தர் டப்பிங் பேசுவார் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்கார். சரி, எங்க அம்மா இருந்திருந்தா ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு உள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்க. வெல்கம், இந்த வீட்டில் சமயக்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாமே நான் தான். குழந்தையே அழுதுகிட்டே பிறக்குது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லை. வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசாக இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன். அந்த கஷ்டம் எனக்கும் தெரியுது. அது தானாக மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாராக இருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் அண்ணி கட்டாயத்தில் தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேரில் பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு போக தான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம், நான் பேச நினச்சது நீ பேசி கேட்டதுக்கப்புறம் என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததில்ல சந்தோஷம் தானே? காவேரியா கானல் நீரா பெண்மை என்ன உண்மை, முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு. அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை. பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை, நிலாவேவா செல்லதேவா. ஆர்கெஸ்ட்ரா இருந்திருந்தா கரெக்டான ரேஞ்சில் எடுத்து பாடி. இப்போ நீ பாடின பாட்டு ஒன்று பாடுப்பா. நான் பாடின பாடு ஏபிசிடிலாம் பாடிட்டேன். இது ஒரு நல்ல ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேணும், நாம் வாழ்ந்திட வேணும், தாயாய் நீயும் தாங்கிட வேணும், நீ தாங்கிட வேணும். தாவி ஓடி வரும் காவிரி ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, மேளதாளம் கேட்க வேணுமே ஓ பாரிஜாத பூவே. காதலின் வயதேடி எத்தனை கோடி, அத்தனை வருஷம் நாம் வாழணும் ஆடி. ஒற்றை நிமிஷம் உன்னை பிரிந்தால் உயிரும் வற்றை போகும், பாதி நிமிஷம் வாழ்ந்தால் கூட கோடி வருஷமாகும். காதலுக்கென்றும் ஜனகணவனை இல்லை. பூவே பூவே
பெண் பூவே சித்திரப்பூ விழிப்பாரம்மா, சிற்றிடை மேலிந்ததேனம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்துரதம் எனக்கு தானம்மா. சித்திரப்பூ விழிப்பாரம்மா, சிற்றிடை மேலிந்ததேனம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்துரதம் எனக்கு தானம்மா. உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது, உயிரோடு உயிரான இந்த உறவு நிலைத்தது. மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடலாம். வள்ளி 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 பாலு அண்ணா கூட, எஸ்பிபி அண்ணா கூட ஒரு நல்ல பாட்டு பாடியிருப்பேன், இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்பில். சந்தனம் ஜவ்வாது பன்னீர் நீ எடுத்து சேர்த்துக்கோ, மல்லிகைப்பூ முல்லைப்பூ அல்லிப்பூ மாலை கட்டி கோத்துக்கோ. அது ஏன் தான் தெரியுமா, நான் சொன்னா புரியுமா, வள்ளி வரப்போறா, துள்ளி வர போறா. பாலனாவும் நானும் பாடினது. அதில் நடுவில் ஏண்டா வாடா போடாலாம் சொல்லுவேன். பாட்டு தானடா பாடுறான்னாரு. நிறைவாக 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 இருக்கிறது ஐயா. நிறைவாக இருக்கா? சரி, இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா? மாலை இளமதில் ஆசைதனை தூவியது அதிகாலை, அந்த நினைவில் தினமாயிரம் கவிதைகள் பாடியது மாலை. ஓகேவா சார்? தேங்க்யூ. Small request. The No. movie movie live in the full scene. ஐயோ, ஒரு ரூமுக்குள்ளே போனதும் பட்டுன்னு கதவு மூடி தாப்பா போட்டுக்கிட்டா. இந்த காலத்தில் இப்படி ஒரு மக்க பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டே கன்னத்தில் கழுத்தில் எங்கே பார்த்தாலும் முத்தம் கொடுத்தா. நான் பயந்து அவளை தள்ளிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். உன்னையும் உங்கள் அப்பனை கொண்டு போய் கோர்ட்லேருந்து நிறுத்துவேன், மரியாதையை என்னை வந்து. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வரல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏன்னா என் பையனுக்கு பிடிக்காது. என் பையனை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்நியனில் சின்ன வயசு அம்பியா நடித்த குழந்தை. அவர் விதி டைலாக்லாம் போய் பேசிடாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அந்த பயத்துலேயே எனக்கு மறந்தே போச்சுமா உண்மையாக. சரி, நிறைவாக ஒரு பாடலோட, கவியரசர் பாடலோட முடிப்போமா? என்னங்க? ஆஹா, எங்கேயாவது நிறுத்தினோம்ல, நீங்களே வீட்டுக்கு போகணுமே. ஆமாம், அதில் இருங்க அதெல்லாம் எடுத்து வச்ச பாட்டு அவர் பாடுவார். தியாகம் இன்னும் நிறைய நிகழ்ச்சி என்னை கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதனால இதுக்கு இப்போ போட்ட லிஸ்ட் இல்லாமல் நாங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பாடிடுறோம் சார், பேசிடுறோம் சார். 1974 வெளிவந்த திரைப்படம் தியாகம். இளையராஜா அவருடைய இசையமைப்பில் டிஎம்எஸ் பாடியிருக்கக்கூடிய ஒரு அருமையான பாட்டு. அதுக்கு முன்னுரையாக ஒரு 4 வரி கவியரசருடைய கவிதை. அவர் சொல்றார், ஆசை, வெட்கம், அச்சம், துன்பம். ஆசை, வெட்கம், அச்சம், துன்பம், பாசம், பற்று, பதவி, உதவி, காதல், கடமை, கவனம், மறதி, ஈதல், பெறுதல், ஏற்றம், இரக்கம், எத்தனை எத்தனை படிகளில் ஏறி இத்தனை வயதை எய்திவிட்டேன் நான். எதை ஞாபகப்படுத்துதுன்னா, தன்னுடைய 27வது வயசுல பாரதியார் ஒரு வரி எழுதியிருக்கார். இந்த மெய்யும் கரணமும் பொறிகளும் 27 வருடங்கள் காத்தனம் அப்படிங்கிற. 27 வருடங்கள் காத்தனங்கிறார். அதே மாதிரி எத்தனை எத்தனை படிகளில் ஏறி இத்தனை வயதை எய்திவிட்டேன் நான்கிறார் கவிஞர். அற்புதமா இருக்கு. அக்கா எதிர இருந்தா கம்பர் நமக்கு பின்னாடி இருப்பார், ஆசீர்வாதம் பண்ணுவார். காட்டுக்கு போகணுன்றது முடிவாச்சு ராமனுக்கு. இதற்கு காரணம் கைகேயி தான் அப்படின்னு தெரிஞ்ச போது லக்ஷ்மணன் கோபாவேசம் ஆயிடுறாரு. வெட்டி போடுறாவளன்ற மாதிரி அந்த அளவுக்கு கோபம் வருது. அப்போ ராமன்
லக்ஷ்மணன் ஆற்றுப்படுத்தி சொல்லக்கூடிய அறிவுரை நம்ம எல்லாருக்குமே ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், எல்லாரும் பர்சனல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, பர்சனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவும். இந்த கம்பன் சொல்கிற 4 வரி அவர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாரு, ஆற்றில் நீர் இல்லாதது ஆற்றினுடைய குற்றமா? இல்லை. அதே மாதிரி இது நம்ம அரசன் அவனுடைய குற்றம் இல்லை. இது நாள் வரைக்கும், நேற்று வரைக்கும் நம்முடைய பாசத்தோடையே நம்ம சீராட்டினாலே இந்த கைகையினுடைய குற்றம் இல்லை. நீ தப்பா நினைச்சிடாதே, இது பரதனுடைய குற்றமும் இல்லை, இது விதியினுடைய குற்றம். உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடின்னு இன்னொரு பாட்டில் சொல்லியிருப்பார். அது மாதிரி விதி. நதியின் பிழை அன்று நரும் புனல் இன்மை, அற்றே பதியின் பிழை அன்று, பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை அன்று, மகன் பிழை அன்று, மைந்த விதியின் பிழை இதற்கு என்னை வெகுண்டது என்றாள். விதியின் பிழை இதற்கு என்னை வெகுண்டது. இது அப்படியே போகுது கவிஞருக்குள்ள. அதை எடுத்து வைக்கிறார் பாருங்க. இங்கேருந்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே. தவறியும் வானம் மண்ணில் வீழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. பரம திருப்தி ஐயா. எப்படி இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிடைக்கிறதுங்கிறத அதுக்கு ஒரு தபஸ் பண்ணிருக்கணும். அது மாதிரி இல்லை, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருமா. பார்ட் 2 அனௌன்ஸ் பண்ணணுமா? அக்கா பாரு பண்ணிட்டா போச்சு, கூப்பிட்டுருவோம். நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. அது மாதிரி அதுதான் எய்ம் வச்சு வந்தேன். ஒன்னும் கூப்பிடுறதுக்கு என்ன, நீங்க வரணுன்ட்டு தான். அங்கங்க சில தவறுகள் இருந்தது. சும்மா நீ அதையே டே இல்ல அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி நியாயம் தானே. நம்மெல்லாம் ஏற்கனவே நமக்கு தர்மி சொல்லியிருக்காரு, தவறு இருந்தால் அதுக்கேற்ப கழித்து கொண்டு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பத்தி அப்படியா? சரி, ஓகே. அதை பத்தி கவலையப்படக்கூடாது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுடைய வளமான கரவொலியால் நம்முடைய சுரேந்தருக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன்.